மக்கள் நல கூட்டணியின் ஒரு அங்கமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அதிமுக, திமுக உட்பட இன்னும் சில கட்சிகளையும் தலைவர்களையும் விமர்சித்து பேசினதை கேட்கலாம். 2 அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் மருத்துவத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், இன்னொருவர் ஏதோ ஒரு அமைச்சர் சின்னையா என்ற 2 அமைச்சர் நீக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ரமணா என்கிற ஒரு அமைச்சர் நீக்கப்பட்டிருக்கிறார். முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அவர்கள் அவர்களை எல்லாம் நீக்கிவிட்டதாக செய்திகள் வருகின்றன. எந்த விளக்கத்தையும் அவர் அளிக்கவில்லை. இவர் பரிந்துரை செய்கிறார், கவர்னர் நீக்குகிறார். ஆனால் பொதுமக்கள் சொல்லுகிறார்கள், இந்த அமைச்சர்கள் தாங்கள் பெற்ற அந்த கமிஷனை, தாங்கள் பெறுகிற அந்த பணத்தில் இருந்து முதலமைச்சருக்கு சேர வேண்டிய கமிஷனை உரிய முறையில் கொடுக்கவில்லை. உரிய முறையில் கொடுக்காத காரணத்தினால் நீக்கப்பட்டதாக பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள். நான் சொல்லவில்லை. பொதுமக்கள் அவ்வாறெல்லாம் கருத்துக்களை சொல்லுகிறார்கள். விளக்கம் அளிக்கவில்லை என்று சொன்னால் பல்வேறு யூகங்கள் வருவதற்கு அது வழிவகை செய்யும். ஆகவே தவறு செய்தால் நீக்கப்பட வேண்டும் என்பது உண்மைதான். யார் தவறு செய்தால் நீக்கப்பட வேண்டும். அமைச்சர்கள் தவறு செய்தார்கள், முதலமைச்சர் நீக்கிவிட்டார். தவறு செய்த முதலமைச்சரை யார் நீக்குவது? குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிற முதலமைச்சர் ஜெயலலிதாவை நீக்குவது யார்? அதை நீக்குவதுதான் மக்கள் நல கூட்டணி. இந்த அம்மா ஆட்சியில் இருந்து அகற்றப்பட வேண்டும். அந்த இடத்தில் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. இந்த 2 பேரும் வரலன்னு இன்னொரு கண்ணுக்குட்டி, ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, அது நான் வரேங்குது, அது நான் வர்றேங்குது. அது என்ன சொல்லுதுன்னா, நான் முதலமைச்சர் ஆனால் அத்தைக்கு மீச முளைச்சா, சித்தப்பா தான் முளைக்காதரா தம்பி, முளைக்கவே முளைக்காது. அது மஞ்ச பூசின மூஞ்சு மயிறு முளைக்காது. அவர் சொல்றார், நான் முதலமைச்சரானால் முதல் கையெழுத்து போடுவேன் அப்படிங்கிறார். முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்பேன் அப்படிங்கிறாரு. முதல் கையெழுத்து போடலாம். ஏற்கனவே 5 ஆண்டு காலம் மத்தியில மந்திரியா இருந்து பச்சை இங்கால கையெழுத்து போட்ட காரணத்தினால நீதிமன்றம் வழக்கு தொடுத்திருக்கு, வழக்கு போட்டிருக்கு, குற்றம் புரிந்ததாக வழக்கு இருக்கு. முதல்ல போட்ட கையெழுத்தே தலையெழுத்து சரியில்லாம போயிட்டு தான் அப்புறம் மறுபடி கையெழுத்து போடுறது. இது தெரிய வேண்டாமா? பெரிய நேர்மையை பற்றி பேசுறீங்களே, ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம், நேர்மையா ஆட்சி அமைப்போம். 5 வருஷத்திலேயே நேர்மையா இல்லை, நீங்க எப்படி நேர்மையா ஆட்சி அமைப்பீங்க?